கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையான ஈவுகள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். புதிய திட்டங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் இவருடைய வாழ்க்கையில தருவீராக. எல்லா தொல்லைக்கும் நீங்களாக்கி இவரை நீர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை மாத்திரம் இவரோடு இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. சங்கீதம் 119:17 படி நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எப்போதும் நிலைத்திருக்கும்படியாக இவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. இவருடைய சகல தேவைகளும் சந்தித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/6/2024 தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக செய்யுங்கப்பா. உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக, உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உடைய தெய்வீக பிரசனம் மாத்திரம் தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. நன்மையினால் தேசத்தை திருப்தியாக்குங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.